Hi friends, நான் உங்க மகி. இன்னைக்கு 3 days max tutorialல பாத்தீங்கன்னா shutter speed effect, அதாவது shutter speed பாத்தீங்கன்னா கொஞ்சம் low shutter speed வைக்கும்போது லைட்டிங் வந்து இந்த மாதிரி ஒரு மோஷன் blur மாதிரி கொண்டு போலாம். அதாவது பல்ப் மோடுன்னு சொல்லுவாங்க shutter speedல. நார்மலா பாத்தீங்கன்னா 200 வச்சு எடுப்போம். அதுவே கொஞ்சம் 50, 5, 20 இந்த மாதிரி ரொம்ப லோ வேல்யூ வைக்கும்போது உங்களுக்கு லைட்டா மூவிங்ல ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வந்து ஃபுல்லா க்ளீன் எல்இடி லைட் மாதிரி, அதாவது ஒரு லேசர் லைட் மாதிரியே வந்து சூப்பரா இருக்கும். இந்த எஃபெக்ட் எப்படி நம்ம 3ds max யூஸ் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறத டோட்டலா இந்த வீடியோல பாத்திரலாம். நான் வந்து எக்ஸ்டீரியர் இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று ஃப்ரண்ட்ல வச்சிருக்கேன். இந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் பிளருக்காக அனிமேஷன் பண்ணிக்கலாம். இப்போ மோஷன் பிளர் அனிமேஷன் பாத்தீங்கன்னா கீ ஃப்ரேம் அனிமேஷன் தான் நான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த காரை பாருங்க, நான் வந்து லெஃப்ட் சைட்ல வச்சுக்கிறேன், இந்த சைடு வச்சுட்டேன். ஆட்டோ கீ ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கீ செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே செட் ஆயிரும். எப்பயுமே வந்து மோஷன் பிளருங்கும் போது நீங்க கீ வந்து ரொம்ப லாங் ஃப்ரேம் வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த அனிமேஷன் வந்து தெரியாது. ஏன்னா இது சின்ன இடம் தான் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சமே காரை நல்லா பின்னாடியே தள்ளிக்கலாம். இங்கே வச்சு கீ செட் பண்ணுங்க. 0 ஃப்ரேம்ல இங்கே இருக்கு. இப்போ 10th ஃப்ரேம் வந்துக்கிறேன். 10th ஃப்ரேம்ல கார் எங்க இருக்கும், நம்ம பில்டிங்கை தாண்டி போயிடணும். ஆக்சுவலாக பில்டிங்கை தாண்டி போகணுன்ட்டு கிடையாது, கேமரா வியூ வச்சுக்கோங்க. இந்த கேமரா வியூவை கொஞ்சம் லைட்டாக தாண்டி போகிற மாதிரி இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கேமரா வியூ தாண்டி போயாச்சு. இப்போ கீ மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ 0 ஃப்ரேமில் இங்கே இருக்கு. 10th ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கை கிராஸ் ஆயிருச்சு. இதில் பார்த்தா நல்லா தெரியும். அப்படின்னா எப்படி கிராஸ் ஆயிருக்குன்னா ரொம்ப ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு ரெண்டரை எடுத்து பார்க்கலாம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. நான் வந்து குயிக் ரெண்டரே கொடுத்துக்கிறேன், அதாவது இன்டராக்டிவ் ரெண்டரே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம கார் வந்து நார்மலாக மூவ் ஆகுது, ஆனால் எந்த ஒரு அனிமேஷனும் கிடையாது, அதாவது எந்த ஒரு மோஷன் பிளர் அனிமேஷனும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி லைட் வந்து ஓவர் பிரைட்டாக இருக்கு. எனக்கு இந்த ஓவர் பிரைட்டு வேண்டாம். ஏன்னா ஈவினிங் டைமு அந்த மாதிரி டைம்ல தான் வந்து எனக்கு காரோட அந்த லைட் வெளிச்சம் வந்து நல்லா தெரியும் டார்க்கா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா, எனக்கு இந்த கார் அனிமேஷன் வந்து ஒரு மோஷன் பிளர் அனிமேஷன் வந்து கொண்டு வாங்க. மோஷன் பிளர் அனிமேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எந்த கேமரா வியூல பாக்குறீங்களோ அந்த கேமராவை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் இங்க பாருங்க 2 கேமரா வச்சிருக்கேன். ஆக்சுவலா வீட்டை ரைட் சைட்ல இருந்து ஃபோக்கஸ் ஆகுறது இந்த கேமரா தான். இப்போ இந்த கேமராவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேமராவுக்கு ஆக்சுவலா அந்த கேமரா செலக்ட் பண்ணும்போது இங்க பாத்தீங்களா அந்த கேமரா வந்து ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ இந்த கேமராவோட செட்டிங்ல கீழே வந்தீங்கன்னா மோஷன் பிளர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க பாருங்க, டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் மோஷன் பிளர்ன்னு இருக்கு. டெப்த் ஆஃப் ஃபீல்டுங்கிறது வந்து பின்னாடி இருக்கிறதெல்லாம் பிளர் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிறத ஹைலைட் பண்ணும். பட் நம்மளுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு வேண்டாம், மோஷன் பிளர் தான் வேணும். அதனால மோஷன் பிளர் ஆன் பண்ணுங்க. மோஷன் பிளர் நார்மலா நீங்க ஆன் பண்ணிட்டாலே உங்களுக்கு நார்மலா இப்படி வந்துடும். ஆக்சுவலா ஸ்டாப் பண்ணிட்டு எப்பயுமே ரீப்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பிளரோட எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, லைட்டா உங்களுக்கு மோஷன் பிளரோட எஃபெக்ட் வந்து இந்த சைடு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இதை ஆன் பண்ணாதுக்கு முன்னாடி மட்டும் கிளியரா இருந்த கார் வந்து இப்போ லைட்டா பிளர் ஆன மாதிரி இருக்குதுல்ல, இந்த எஃபெக்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டர் செட்டப் வைக்கங்க. ஏன்னா ரெண்டர் செட்டப்ல மோஷன் பிளரோட அதாவது இதுல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்காது, அதுல வந்து செட்டிங்ஸ் இருக்கும். ரெண்டர் செட்டப் வைக்கங்க. ரெண்டர் செட்டப் ஓப்பன் ஆனவே வீரே செட்டிங்ஸ்ல கடைசியா பாத்தீங்கன்னா கேமரான்னு இருக்கும். கேமரா செக்ஷன்ல கீழே வந்தீங்கன்னா இங்க பாருங்க மோஷன் பிளர்ன்னு இருக்கு. மோஷன் பிளரை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரீசெட் பண்ணுங்க. ஆக்சுவலா ரீசெட் பண்ணும்போது தான் மோஷன் பிளரோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டெப்த் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? இப்போ மோஷன் பிளர் ஆன் பண்ணனவே மோஷன் பிளர்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கேமரா மோஷன் பிளர் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து டிக் எடுத்து விடணும். எடுத்துட்டீங்கன்னா நல்லாவே பிளர் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிளர். இதுக்கப்புறம் இங்க சட்டர்ஸ் எஃபிஷியன்சி, இப்போ ஜாமெட்ரி சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. இது லைட்டா சேஞ்ச் பண்ணும்போது, ஏன்னா ஃபுல் வேல்யூவா சேஞ்ச் பண்ணக்கூடாது, கரெக்டா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா பிளர் ஆகணும்னா இந்த 0 to 100 ஃப்ரேம்ல இன்னும் கொஞ்சம் லென்த்தா லாங் ஷாட் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா பிளர் மாதிரி ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் கார் வந்து இதே பொசிஷன்ல வச்சுக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ கார்ல வந்து லைட்டுக்காகத்தானே நான் சொன்னேன். அப்படின்னா கார்ல லைட் ஏதாச்சும் எரியணும் ஈவினிங் டைமுங்கும் போது. அதே மாதிரி ஸ்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டூம் லைட் ஏதாவது செட் பண்ணியிருக்கணும்னு பாருங்க. ஆக்சுவலா பில்டிங்ல டூம் லைட் செட் பண்ணல, டிஃபால்ட் சன்லைட்டோட ஸ்கைலைட் தான் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கு. அதனால நான் ஹெச்டிஆர் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதனால ஒரு டூம் லைட் மட்டும் வீட்டில் செட் பண்ணுங்க.
இங்க டூம் லைட் செட் பண்ணனவே டிஃபால்ட்டா இருக்கிற ஸ்கை ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ ஹெச்டிஆர் இமேஜ் வந்து லோட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கெட் மெட்டீரியல்ல போய் மேப் செக்ஷன்ல ஹெச்டிஆர் இது வந்து இங்க வந்துருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. இங்க லோட் ஆகுது. இப்போ லோட் ஆயிருச்சு. இப்பயுமே வந்து நம்ம ஹெச்டிஆர் இமேஜ் இம்போர்ட் பண்ணனவே அடுத்த செகண்ட் மேப் டைப் தான் பார்க்கணும். மேப் டைப் ஸ்பெரிக்கல் வைங்க. ஸ்பெரிக்கல் வச்சுட்டு இந்த மேப்பை டிராக் பண்ணி கொண்டு வந்து டூம் லைட்டோட நோ மேப்ல ஆட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணுங்க. அப்போதான் இது கரெக்டாக ஆட் ஆகும். ஆட் ஆனவே பாருங்க ஃபுல்லாவே வந்து எனக்கு ஒரு பிளாக் கலர் தெரிஞ்சு. ஆனா என்ன கொஞ்சம் டார்க் வந்தாலும் சன்லைட் டைரக்டா அடிக்கிறதுனால கொஞ்சம் ஓவர் பிரைட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா சன்லைட்டோட பிரைட்னஸை கம்மி பண்ணணும். சன்லைட் பிரைட்னஸ் கம்மி பண்ணணும்னா சன்லைட்டை செலக்ட் பண்ணுங்க. சன்னோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி சன்னோட இன்டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கு. இருந்தும் எனக்கு கம்மியா இருக்குன்னா இதுல வந்து நான் எக்ஸ்டீரியர் நான் எப்பயுமே ஒரு எக்ஸ்டீரியர் லைட்டு அது டேவியூ கொடுக்கறதுனாலே ஆட்டோ எக்ஸ்போசருங்கிறது ஒன்று ஆட் பண்ணுவேன். அதாவது எதில் ஆட் பண்ணுவேன்னா ரெண்டர் செட்டப்ல தான் ஆட் பண்ணுவேன். இப்போ அந்த ஆட்டோ எக்ஸ்போசரை ஆஃப் பண்ணா போதும். கேமராக்குள்ள போயிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்களா ஆட்டோ எக்ஸ்போசர் இருக்கு. இதை ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே அந்த டார்க் வியூ வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டர் செட்டப் போயிட்டீங்கன்னா ரெண்டர் செட்டப்ல எக்ஸ்போசரை கொஞ்சம் அதிகம் பண்ணி இருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க 40 வச்சிருக்கேன். 40 எல்லாம் வேணாம். இதை நான் 0வே வச்சுக்கிறேன். 0 வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் டல் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை ஆஃப் பண்ணியே வச்சிடலாம். அதனால நம்மளுக்கு தேவையும் இல்லை. இப்போ இந்த செக்ஷன் க்ளோஸ் பண்ணி வச்சு சன்லைட்டை செலக்ட் பண்ணிட்டு சன்லைட்டோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சன்லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு நைட் வியூங்கிறதுனால சன்னோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சன் கலரை கொஞ்சம் ஒரு ப்ளூ டின்ட்ல ஆட் பண்ணிங்கன்னா டார்க் கலர் கரெக்டாக இருக்கும். ஒயிட் ஷேடோக்காக இன்சைட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. ஏன்னா இது நைட் வியூங்கும் போது இன்டீரியருக்குள்ள லைட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பக்காவாக இருக்கும். இன்டீரியர் லைட்டுக்கு வீரு ஸ்பியர் லைட் எடுத்துக்கோங்க. ஸ்பியர் லைட்டை சென்டரில் ஒன்று வச்சு இங்கே மேலே இன்டென்சிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரில் வச்சு ஒரு 3500 கொடுத்து லைட்டையும் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கொடுத்துட்றேன். ஆப்ஷனில் இன்விசிபிள் உங்களுக்கு இங்கே லைட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 4500 கொடுங்க. 4500 கொடுங்க. இப்போ இதே லைட்டை காப்பி பண்ணி மேல் ரூமு இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு லைட்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி அப்படியே ஆப்போசிட் ரூமுக்கு தூக்கிட்டு போயிருங்க. இங்கே ரூம் லைட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ லைட்டு இந்த ரெண்டு லைட்டு தானே, லைட் செக்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இன்டீரியர் லைட்டை ரெண்டையும் செலக்ட் பண்ணி அப்படியே நான் இன்டீரியர் லைட்டை டாப்ல தூக்கிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? இன்டீரியர் லைட்டு இங்கேயும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு லைட் எங்கெங்கே வேணுமோ எல்லா இடத்துலையுமே வந்து லைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தப்பே இல்லை. இந்த ரெண்டு லைட் செட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள லைட் வேணுனாலும் கூட ஒரு ஒரு லைட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இந்த பில்டிங் வந்து இப்படியே இருக்கட்டும். அடுத்த செக்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா காரை செலக்ட் பண்ணிக்கோங்க. காரில் தான் வந்து நீ ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். காரை செலக்ட் பண்ணிட்டு ஆல்டிக்கும் இப்போ காரில் இந்த ஹெட்லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்லைட்டில் தான் நம்மளோட அந்த லைட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். காரை செலக்ட் பண்ணிட்டு அன்குரூப் பண்ண முடியுமா? அன்குரூப் கிடையாது. இப்போ பாலிகான் செலக்ட் பண்ணிட்டு காரோட பாயிண்ட் ஆக்சுவலாக மிட் பாயிண்ட் இங்கே வருது. ஒயர் ஃப்ரேம் வைங்க. ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டு ஃபுல்லாக இதாகுது. ஆக்சுவலாக லைட்டாக உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே இப்போ இந்த இதுக்கு மெட்டீரியல் ஓப்பன் பண்ணிடுங்க. மெட்டீரியலில் நான் 3 டைப்பில் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ண போகிறேன். எல்லோ, ரெட்டு, எல்லோ. இந்த ஒரு லைட் எல்லோ இல்லாட்டி லைட் ஒயிட்டுங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மிக்சிங் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலரை மெட்டீரியலில் போய் இப்போ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வீரே லைட் மெட்டீரியல் இருக்கு. இதை வந்து ஆட் பண்ணிடுங்க. லைட் மெட்டீரியலோட கலரு ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ. எல்லோ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த எல்லோ வச்சுட்டு ஓகே பண்ணிடுங்க. எல்லோவோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. இப்போ
காம்பன்சேட்டிவ் கேமரா எக்ஸ்போசர் வந்து ஆன் பண்ணாதான் கொஞ்சம் க்ளோ ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். இப்போதைக்கு இதை ஆட் பண்ணிட்டேனுங்களா, இதை ட்ராக் பண்ணி இங்கே போடுங்க. இதுங்க போடும்போது நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க, ஏதாச்சும் ஒரு நேமு. இப்போ இதுக்கு வந்து ஒரு பியூர் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா இதவே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இதுக்கும் வந்து ஒரு வேற ஒரு கலர் ஆட் பண்ணிட்டு இதோட நேமை சேஞ்ச் பண்ணுங்க. இதுக்குள்ள இருக்கிற லைட்டு மெட்டீரியல் எடிட்டரில் ரெண்டாவது இந்த லைட்டை செலக்ட் பண்ணுங்க. மெட்டீரியல் எடிட்டரில் இந்த லைட்டு செட் பண்ணுங்க. பட்டு இந்த லைட்டோட இது வந்து கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ இங்கே லைட் வந்து செட் பண்ணியிருக்கேன். வெளியே வந்துடலாம். அதுக்கு அடுத்தது உள்ள இந்த லைட்டை செட் பண்ணுங்க. இந்த லைட்லையும் இந்த லைட் இருக்கட்டும். பட் வெளியே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை ஒரு ட்ராக் பண்ணி போட்டு இதுக்கு ஒரு கலரில் வச்சுட்டு இதை வந்து அசைன் பண்ணுங்க. சரி, இப்போ இங்கே ரெடி பண்ணிட்டேனா. இப்போ இந்த சைடு இண்டிகேட்டரில் இந்த எல்லோ கலர் லைட்டை வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஆக்சுவலாக எல்லோ கலருங்கிறது வேணாம், ஒரு இந்த கலர் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வைக்கணும். ரெட் கலர் வச்சாதான் அது கொஞ்சம் டார்க்னஸ் ஆட் ஆகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இங்கே ஒரு ரெட் கலர் மாதிரி ஆட் பண்ணிட்டானுங்களா. இந்த இடத்துல ஒரு எல்லோ டிண்ட்டு, இங்கே வந்து ஒரு எல்லோ டிண்ட்டு. காரோட அந்த வெளிச்சத்துக்காக ஆட் பண்ணுறது. உள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு இதில் ஒரு சின்ன லைட் வச்சேன்னா அங்கே ஒரு க்ளோ ஆகும்போது ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு சிம்பிளாக இந்த ஒரு இதை வச்சு இதுக்கு அடுத்த ஒரு மோஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் லைட் வந்து இந்த இடத்துல நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி ஆப்போசிட்ல செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து எஃபெக்ட் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, கேமராவோட இந்த கேமரா தானே யூஸ் பண்ணேன், அந்த கேமராவுக்கு போயிருங்க. ஃபைனலாக இப்போ பார்க்க வேண்டியது கேமராவில் அப்பேச்சர்னு ஒன்று இருக்கும். அப்பேச்சரில் பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்பீடு. ஓகேங்களா, சட்டர் ஸ்பீடு டிஃபால்ட்டாக 200 தான் இருக்கும். இப்போ இந்த சட்டர் ஸ்பீடு வேல்யூவை கம்மி பண்ணுறேன். இந்த அவுட்புட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக சட்டர் ஸ்பீடை ஒரு 100 வச்சுருக்கேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்க. இது பார்த்தீங்களா, கார் அதே இடத்துல இருக்குது. ஆனால் இந்த மோஷன் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்களா. இப்போ 50 வைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா மோஷன் பிளர் மாதிரி ஆயிருக்கு. இதில் உனியும் வருது. மறுபடியும் ஒரு 10 மாதிரி வைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் அந்த ஒரு மோஷன் ரேஸ் மாதிரி தெரியுதுங்களா. இந்த மாதிரி எஃபெக்ட் தான் வந்து கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, கார் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஃப்ரேமில் நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக முன்னாடி ஃப்ரேம் வச்சிங்கன்னா வீட்டிலேருந்து நல்லா முன்னாடி ஃப்ரண்ட்டில் நல்லா க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நான் ஒரு 5 வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக சட்டர் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். இப்போ ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் ஒரு 15 வைக்கிறேன். ஏன்னா ஃபோக்கல் லென்த் வைக்கும்போது கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 18 வைக்கலாம். இது பார்த்தீங்களா, ஃபோக்கல் லென்த் வந்து அந்த பிரைட்னஸை வந்து மேனேஜ் பண்ணும், கொஞ்சம் நல்லா இருக்கும் அவுட்புட்டு. இப்போ வீல் கட்டை வந்து ஏதாச்சும் ஒரு லைட் வச்சுக்கலாம். மெட்டீரியல் அப்ளை பண்ணுங்க. இது செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் எடிட்டாரு, இந்த இதுக்கு ஒரு எல்லோ கலர். ஆக்சுவலாக நம்ம கலர் அப்ளை பண்ணவே கலர் மேட்சிங் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஃபைனல் அவுட்புட்டுங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துக்கும் ஒரு எல்லோ கலர், இந்த லைனுக்கு ஒரு ரெட் கலர் கொடுத்துட்டேன்னா அது ஒரு ஃபுல் லென்த் லைன் போகும்போது அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மேலே இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர். ஓகேங்களா, அந்த க்ளோ ஆகிறதுக்கு ஒரு எஃபெக்ட் தான். ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளோ ஆகவே இல்லை அப்படின்னா ஃப்ளோரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் வைங்க. ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது
இந்த லைட் வந்து நம்ம அப்படியே தரையில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவுட்புட் இன்னுமே சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் இந்த சைடு ஆக்சுவலா இதை செலக்ட் பண்ணிட்டு இதையும் ஆல்ட் கீ கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டா இந்த லைட்டோட வெளிச்சம் வந்து இப்போ இந்த லைட்டோட இங்க வந்து ஒரு எல்லோ கலர் ஆட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தரையில ஒரு எல்லோ கலர் ஆட் ஆயிருக்கா. அங்க என்ன கொடுத்தனோ அதே மாதிரி இங்கேயும் நான் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இங்க இல்லை இந்த இடத்துக்கு ஒரு எல்லோ டின்ட்டு. இப்போ அந்த வெளிச்சத்துக்கு வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் எஃபெக்ட். ஓகேங்களா. இதுல இன்னும் கொஞ்சம் லைட்டா கேமராவோட ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ கார் வந்து ஸ்டாண்டர்டா அந்த இடத்துல நிக்கணும். ஓகேங்களா. இப்போ மோஷன் பிளருக்கு ஒரு கார் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டாண்டர்டா நிக்கணும் அப்படின்னா இந்த காரை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு கார் வைங்க. இதுக்கு பின்னாடி வைக்கலாம் இல்லாட்டி முன்னாடி வைக்கலாம். ஓகேங்களா. இந்த அளவுக்கு ரேஸ். அதுக்கப்புறம் லைட்டா டூம் லைட்டை செலக்ட் பண்ணி லைட்டா ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஸ்கை வந்து சரி இந்த மூன் வந்து கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி சன்லைட்டையும் டாப் வியூல வச்சு ஃப்ரண்ட்ல இல்லாமல் கொஞ்சம் சைடில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி தான் சட்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி கார் லைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.